ஹாய், வெல்கம் டு கோல்டன் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பைத்தான் லாங்குவேஜ். ஓகேவா? அந்த பைத்தான் லாங்குவேஜோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும், அதை யார் கிரியேட் பண்ணாங்க, அதை எந்த பீரியட்ல கிரியேட் பண்ணாங்க, இப்போ வரைக்கும் அதோட ஃபியூச்சர் ஸ்கோப் எப்படி இருக்கு, ஓகேவா? அது எந்தெந்த இடங்கள்லாம் யூஸ் பண்றாங்க, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் அஜெண்டா. ஓகேவா? ஃபியூச்சர் ஸ்கோப் என்ன, அதோட மந்த்லி இன்கம். நான் இப்போ ஒரு பைத்தான் டெவலப்பராக நான் படிச்சுட்டு போகிறேன் அப்படின்னா அதோட மந்த்லி இன்கம் வந்துட்டு எவ்வளோ இருக்கும், தென் எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு பைத்தானை யூஸ் பண்ணுறாங்க, அதோட ஹிஸ்ட்ரி, அது எங்கேருந்து வந்துச்சு, அது யார் கிரியேட் பண்ணாங்க, இதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வாட் இஸ் பைத்தான், அது ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸில் அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்க போகுது, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஓகே ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் பைத்தான் அப்படின்ட்டு பார்க்கும்போது பைத்தானை ஃபஸ்ட்டாக யார் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டான இல்லை, யார் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா கர்டின்வர் ராசம் அப்படின்றவங்க தான் பைத்தானை ஃபஸ்ட்டாக கிரியேட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அவர் 1991 பைத்தானை கிரியேட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இந்த பைத்தான் அப்படின்ற லாங்குவேஜ் அப்போலேருந்து இப்போ வரைக்குமே ஆக்சுவலாக 1991 ஒரு 30 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஓகேவா? 35 இயர்ஸ் கிட்ட ஆனாலும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு டிமாண்டான லாங்குவேஜ், எல்லாராலையுமே வந்துட்டு யூஸ் பண்ணுற ஒரு லாங்குவேஜாக இருக்கிறது இந்த பைத்தான்ற லாங்குவேஜா. இதுக்கப்புறம் வந்துட்டு எத்தனையோ லாங்குவேஜ் வந்துச்சு ஆக்சுவலாக. பட் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு எது டிமாண்ட் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இப்போ வரைக்குமே பைத்தான்ற ஒன்று டிமாண்டாக தான் இருந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஓகே, பைத்தான் வந்துட்டு கர்டின்வர் ராசம் ஃபஸ்ட்டாக கண்டுபிடிச்சாங்க. அவர் ஆக்சுவலாக எப்படி அவருக்கு அந்த பைத்தான்ற நேம் வைக்கணும் அப்படின்னு தோணுச்சுனாக்கும், ஆக்சுவலாக பைத்தான்னா ஒன்றும் இல்லை, ஒரு லார்ஜ் ஸ்னேக், அதாவது மலைப்பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு தான் வந்துட்டு இங்கிலீஷில் வந்துட்டு பைத்தான் அப்படின்ற நேம். ஓகேவா? ஸோ அவருக்கு அந்த ஐடியா எப்படி வந்துச்சுன்னா, அவர் ஆக்சுவலாக ஓல்டு பிபிசி டெலிவிஷனில் வந்துட்டு பைத்தான் ஃப்ளைங் சர்க்கஸ் அப்படின்ற ஒரு சர்க்கஸ் வந்துட்டு போட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இவர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த சர்க்கஸ் பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா அந்த சர்க்கஸை வந்துட்டு இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு அது அவருக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு சர்க்கஸாக இருந்திருக்கு. ஓகேவா? அந்த பீரியடில் தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஃபைனலாக அதெல்லாம் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு என்ன நேம் வைக்கலாம் அப்படின்ற தாட் வந்தப்போ அவருக்கு இந்த பைத்தான் ஃப்ளைங் சர்க்கஸோட தாட் வந்துட்டு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு அவர் ஓகே இந்த பைத்தான்ற நேமே வச்சிடலாமே அப்படின்ற யோசிச்சு தான் பைத்தான்ற நேமை வச்சிருக்காது. அது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பைத்தான் அப்படின்ற நேம் தான் நம்ம எல்லாருமே வந்துட்டு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்படி தான் அந்த பைத்தான் அப்படின்ற நேமுக்கு அவர் எப்படி அந்த நேமை கொண்டு வந்தார் அப்படின்றதுக்கான ஹிஸ்ட்ரி. ஓகே ஓகே ஃபியூச்சர் ஸ்கோப் இன் பைத்தான். பைத்தான் நான் படிக்கிறதுனால எனக்கு ஃபியூச்சரில் ஸ்கோப் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா அதாவது 2024 படி. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன் ஃபியூச்சரில் டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா அனாலிசிஸ், டேட்டா விஷுவலைசேஷன் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு எதை வந்துட்டு வைட்லி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பைத்தானை தான் நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா? இன்னும் ஒரு 5-6 வருஷம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எங்கே இது போக போகுது அப்படின்னா ஏஐலையும் பைத்தானை வந்துட்டு கொண்டு வர போகிறாங்க. ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும்போது இந்த பைத்தான் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் கண்டிப்பாக எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட டிமாண்ட் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்க போகுது. ஓகேவா? இந்த பைத்தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லாங்குவேஜும் கூட. பேக் எண்டில் ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் நிறைய பேருக்கு ஆக்சுவலாக தெரிஞ்சிருக்கும். அதில் பேக் எண்ட்லையுமே வந்துட்டு எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியும் வந்துட்டு சில நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் பைத்தானோட லாங்குவேஜ் இப்போ வரைக்கும் டிமாண்ட் அதிகமாகவே இருக்குது. ஓகேவா? இப்போது சில லாங்குவேஜஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா சில இடங்களில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பட் பைத்தான்ற லாங்குவேஜ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும் நீங்களே பாருங்கள். ஆக்சுவலாக டேட்டா சயின்ஸ், தென் மிஷின் லேர்னிங்கில், டேட்டா அனாலிசிஸ், டேட்டா சயின்ஸ் சம்மந்தமாக இருக்குது எல்லாத்துலேயுமே வந்துடுது. மிஷின் லேர்னிங்கில் வந்துடுது. ஃப்ரேம் ஒர்க், அதாவது பேக் எண்டில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பைத்தானே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரியல் டைமில் அதிகமாக எல்லாராலையும் யூஸ் பண்ணுறப்பட ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைத்தான்ற லாங்குவேஜ் தான். அதனால தான் இப்போ வரைக்கும் அதோட டிமாண்ட் வந்துட்டு அதிகமாக இருந்துட்டு இருக்கு. இன் ஃபியூச்சர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதோட டிமாண்ட் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஓகே ஓகே மந்த்லி இன்கம், பைத்தான் லாங்குவேஜ் நம்ம படிக்கிறோம். ஓகேவா? ஸோ அதோட இன்கம் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஓகேவா? அதாவது இப்போ தான் நம்ம வந்துட்டு பைத்தான் நல்லா படிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெஷராக ஒரு இடத்துக்கு நம்ம ஜாபுக்கு போனாலே ஜஸ்ட் நம்மளால் 40,000 கிட்ட நம்மளால் கண்டிப்பாக பெர் மந்த் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். அதே நம்ம நல்லா கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஆகிட்டோம் பைத்தானில் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்மளால் 75 lakhsலேருந்து நம்மளால் பெர் மந்த் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் பைத்தானோட ஸ்டேட்டஸ். ஓகே, எந்தெந்த இடங்கள்லாம் பைத்தான் ஜாப்ஸ் என்னென்ன ரோல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்டாக் பைத்தான் டெவலப்பர், அதை வந்துட்டு அதுக்கான சேலரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8 to 10 lakhs நம்மளால் பெர் ஆனம் நம்மளால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதை எந்தெந்த கம்பெனிஸ் அப்படின்னா மைண்ட்ஸ்ட்ரீம் அண்ட் எம்ஃபசிஸ் இந்த கம்பெனிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எங்கன்னா ஃபுல் ஸ்டாக்ல பைத்தானை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பேக் எண்டில் யூஸ் பண்ணுவாங்க.
ஓகேங்களா. அது ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலாக. ஃபுல் ஸ்டாக்ல பேக் எண்டில் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. நோடு தென் ரூபின்னு சொல்லிட்டு நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. பட் பைத்தான் யூஸ் பண்ணும்போது எப்படி அப்படின்னா ரொம்ப கோடிங் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் ஃபுல் ஸ்டாக்ல பைத்தானை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தென் பைத்தானை வந்துட்டு டேட்டா சயின்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. அதுக்கான சேலரி அப்படின்னு பார்க்கும்போது 7 to 8 lakhs. அதை வந்துட்டு மூவ் சிக்மா அண்ட் ஃப்ராக்டல் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே அந்த வந்துட்டு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. மிஷின் லேர்னிங் இன்ஜினியரிங் கண்டிப்பாக பைத்தான் இருக்குது. ஐபிஎம், அமேசான் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே அதுக்கான டெவலப்பர்ஸை ஹையர் பண்ணுறாங்க. அதுக்கான சேலரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது 7 to 8 lakhs per annum கண்டிப்பாக நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஓகே. தென் நார்மல் பைத்தான் டெவலப்பர். ஓகேவா. ஸோ ஜஸ்ட் வந்துட்டு எனக்கு வந்து நான் ஃபுல் ஸ்டாக்கில் போல டேட்டா சயின்ஸ் போல மிஷின் லேர்னிங் எதுலேயுமே போல நார்மலாக ஜஸ்ட் ஒரு பேசிக் ஒரு பைத்தான் டெவலப்பராக நான் போகிறேன் அப்படிங்கும்போது நம்மளோட சேலரி 6 to 7 lakhs per annum கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா. ஸோ டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ இந்த மாதிரி இது எல்லாமே இதை தான் வந்துட்டு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. தென் ஃப்ளாஷ் டெவலப்பர் அப்படின்றது 5 to 6 lakhs per annum நம்மளால் கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். ஜேபி மோர்கன் அண்ட் இசட்எஸ் அசோசியேட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு பைத்தான் ஃப்ளாஷ் டெவலப்பரை ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா. தென் பைத்தான் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங்கை வந்துட்டு ஹெச்எஸ்சிஎல் அண்ட் அசென்ச்சரில் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட சேலரி அப்படின்னு பார்க்கும்போது 4 to 5 lakhs தான் அதோட சேலரியாக இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த பைத்தான் நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஃபியூச்சரில் வரப்போகிறதா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே இந்த பைத்தான் அப்படின்ற ஒரு லாங்குவேஜாக கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா. ஸோ இதை வந்துட்டு படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக என்றைக்குமே வந்துட்டு அந்த லோ இதுவே கண்டிப்பாக வராது. ஏன்னா ஃபியூச்சரில் ஏஐலே கண்டிப்பாக பைத்தான் வரப்போகுது அப்படிங்கும்போது அதோட டிமாண்ட் வந்துட்டு கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பைத்தான் நம்ம வந்துட்டு படிச்சுக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ வாட் இஸ் பைத்தான் அப்படின்றது? பைத்தான் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது. ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நிறைய லாங்குவேஜ் நம்ம ஆக்சுவலாக ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜ் அப்படின்னு அதாவது ஹூப்ஸ் கான்செப்ட் அப்படின்ற ஒன்று வந்துட்டு இருக்கும். ஓகேவா. ஜாவா, C++ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். ஏன் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா. ஸோ அதான் வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜ். இதை பைத்தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஹை லெவல் அப்படிங்கும்போது எல்லா லாங்குவேஜுக்குமே ஒரு பேஸ், ஒரு ஹையான ஒரு லாங்குவேஜாக இருக்கக்கூடியது தான் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது. ஓகேவா. தென் இன்டர்பிரேட்டட் அப்படின்றது அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ் அது கம்பேரர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பாக இருக்குது. இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் பைத்தானில் வந்துட்டு ஒரு கோடிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சம்திங் அந்த லைனில் ஒரு எரர் இருக்குது அப்படின்னா அது அந்த லைன்லேயே நம்மளுக்கு அதை காட்டிடும். ஓகேவா. அதான் இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ் அப்படின்றது. அதே கம்பேலர் லாங்குவேஜில் இப்போ C++லாம் பார்த்தீங்கன்னா கம்பேலர் லாங்குவேஜ். இப்போ ஒரு இடத்துல நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 100 லைன் டைப் பண்ணாலும் அது தப்புன்னு அது வாட்டுக்கு டைப் பண்ணி நெக்ஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் ரன் பண்ணும்போது தான் அது தப்புன்ட்டு உங்களுக்கு எரரில் த்ரோ பண்ணும். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக டைமும் வேஸ்ட்டு. ஆக்சுவலாக நீங்கள் 100 லைனில் வந்து திரும்பி நீங்கள் போய் எந்த லைனில் தப்பு அப்படின்ட்டு ஒவ்வொரு லைனாக உட்காந்து எரர் நீங்கள் கரெக்ட் பண்ணி கிளியர் பண்ணுறதுக்கு அந்தந்த லைனில் எரர் த்ரோ பண்ணுதான் நீங்கள் அப்போவே கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடலாம். ஓகேவா. ஸோ இதுதான் பைத்தானில் இருக்க ஒரு அட்வான்டேஜ். ஓகேவா. இந்த மாதிரி லாங்குவேஜஸ் நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ் அப்படின்றோம். ஓகே. ஓகே. கரண்ட் வெர்ஷன் ஆஃப் பைத்தான். பைத்தானோட கரண்ட் வெர்ஷன் இப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3.12 வெர்ஷன். அது எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா 2023 அக்டோபர் 2 அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதோட வெர்ஷன் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகேவா. ஏன் அப்படின்னா இப்போது வந்து 3.12 வெர்ஷன் அப்படின்றது இருக்குது. நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு 3.2 3 இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணும்போது இப்போ இருக்க ஃபீச்சர்ஸ்க்கு அது வந்து என்ன ஆகாது அப்படின்னா சப்போர்ட் பண்ண முடியாமல் வந்துட்டு போயிடும். ஓகேவா. ஸோ அதனால சாஃப்ட்வேர் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அதோட வெர்ஷனை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா. ஓகே. பைத்தானோட வெர்ஷன்ஸ் வந்துட்டு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும், கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு பைத்தான் -- வெர்ஷன் ஆர் பைத்தான் -v அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா பைத்தானோட வெர்ஷன் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா. இது ஆக்சுவலாக நம்ம முன்னாடி பார்த்தது. ஓகேவா. பைத்தான் -- வெர்ஷன் கொடுங்க, இல்லைன்னா பைத்தான் -v அப்படின்ட்டு கொடுங்க. ஓகேவா. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அதோட வெர்ஷன் என்ன அப்படின்றது நம்மளுக்கு இது மாதிரி நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணிடும். ஓகேவா. ஸோ இப்படி தான் பைத்தானோட வெர்ஷன்ஸ் நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான கோடிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ ஒரு பைத்தானோட பேசிக் சின்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும்.
ஓகேவா? அது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஒண்ணும் இல்ல. ஒரு பிரிண்ட்டுக்குள்ள குடுத்துட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ள நீங்க என்ன குடுக்குறீங்களோ, அதுதான் நம்மளுக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆயிடும். அவ்வளோதான். தட்ஸ் சிம்பிள். மத்தபடி மத்த லாங்குவேஜ்ன்னு எடுத்துக்கோங்க. நார்மல் ஒரு லைன் நீங்க பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னாலே குறைஞ்சது ஒரு 5 லைனாவது எழுதணும். ஓகேவா? பட் பைத்தான பொறுத்தவரைக்கும் நீங்க டைரக்ட்டா இறங்கிடலாம். வெறும் பிரிண்ட் அப்படின்னு குடுத்துட்டு, ஜஸ்ட் டபுள் கொட்டேஷன் கூட நீங்க என்ன வேர்ட் குடுத்தாலும், அது நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி அவுட்புட்ல காட்டிடும். ஓகேவா? ஸோ இது இப்படிதான் அதோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இன் அப்கமிங் வீடியோஸ்ல லைவா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? அத நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம எப்படி பிரிண்ட் பண்றது? இது எல்லாமே வந்துட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஆல்.